வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு வெயிட் லாஸ் ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த கஞ்சி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரெண்டு முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை. ஒன்று பிளாக் ரைஸ், ரெண்டாவது கொள்ளு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தாங்க, கொள்ளுமே வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது தான். அந்த காலத்துலேருந்தே நம்மளுக்கு கொள்ளை பற்றி ஒரு சொல்லப்படுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொழுத்தவனுக்கு கொள்ளு, இளைச்சவனுக்கு எள்ளுன்னு. அந்த அளவுக்கு அதுக்கு ஃபேட் பர்னிங் கெப்பாசிட்டி இருக்குது. அது கூட நம்ம பிளாக் ரைஸுமே நிறைய சேர்க்கும் போது நம்மளுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இந்த கஞ்சி பண்ணுறதுக்கு நான் 2 கப் பிளாக் ரைஸை நல்லா ஒரு 5-6 தடவை களைஞ்சிட்டு தண்ணியில் ஓவர் நைட் ஊற போட்டுட்டேன். நல்லா ஒரு 8-10 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா அடுத்த நாள் ஒரு டவலை விரிச்சிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அரிசியை மட்டும் அப்படியே காய விட்டுருங்க. நீங்கள் அப்படியே ஷேட்லேயே நீங்கள் காய விடலாம், இல்லைனா நீங்கள் வெயிலில் வச்சு கூட காய வச்சு எடுத்துக்கலாம். நம்ம வெயிலில் வைக்கும் போது குப்பை தூசி வர சான்ஸ் இருக்குது. அதனால நான் ஒரு டவலில் போட்டுட்டு நிழல்லையே ஒரு 2 மணி நேரம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து வறுத்துட்டேன். நல்லா ஊறின பிளாக் ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், கையிலேயே நீங்கள் உடைக்கலாம். இப்போ இந்த கஞ்சியை நம்ம ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்ணுன்னா இதை நல்லா ஈரப்பதம் இல்லாமல் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். முதல்ல ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் கொள்ளு ப்ரௌன் ஆற வரைக்கும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதை ஆற வச்சிடலாம். இப்போ அதே கடாயிலேயே நம்ம இந்த அரிசியும் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா அரிசி பிசு பிசுன்னு ஈரம் கூத்துன்னு இருக்கும். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே வறுத்துட்டே இருந்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக ட்ரையாக உதிரியாக ஆகிடும். வறுபட்ட அரிசி நம்மளுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவருமே கொடுக்கும். இந்த பிளாக் ரைஸை அந்த காலத்தில் ஃபார்பிடன் ரைஸ்னு கூட சொல்லுவாங்க. மன்னர்கள் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்த அரிசி, ஏன்னா இதில் அவ்வளோ சத்து இருக்குது. இந்த அரிசி நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஓமத்தோட ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, எதுவும் பிரச்சனை இல்லை. ஜெரிமானத்துக்காக ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே மருத்துவ குணங்கள் நிறைய இருக்கிற கருப்பு மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக சுக்கு பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். சுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசிடிட்டி ப்ராப்ளம் ஏதாவது இருந்தால் அது க்யூர் பண்ணி கொடுக்கும். கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு 30 செகண்ட்ஸ் to 1 minute நம்ம வறுத்துக்கலாம். வறுத்த இந்த அரிசியை நல்லா ஆற விட்டுருங்க. அரிசி நல்லா ஆறுனா தான் நம்மளால் அரைக்க முடியும். ஒரு அரிசி எடுத்து உடச்சி பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக உடையதான்னு. இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே நம்ம பிளெண்டர் ஜாரில் மாற்றிக்க போகிறோம். முன்னாடி வறுத்து வச்சுருந்த கொள்ளு ப்ளஸ் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற பிளாக் ரைஸ், அது கூட சேர்த்த சாமான்கள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களால் எவ்வளோ ஃபைனாக முடியுமோ அவ்வளோ ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் பல்க் குவான்டிட்டியில் பண்ணுறீங்கன்னா மிஷினில் கொடுத்து கூட அரைச்சி எடுத்துக்கலாம். பட் ஹோம் யூஸ்க்கு அப்பப்போ ஒரு 15-20 டேஸ்க்கு பண்ணி வச்சுக்கிறீங்கன்னா மிக்சியிலே அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அட் அ டைம் அரைக்க முடியாதுன்னா 1-2 பேட்சாக போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இதை வீட்டில் அரைக்கும் போது மிஷின் அளவுக்கு அப்படி பவுடர் மாதிரி ஸ்மூத்தாக வராது, கொஞ்சம் குறக்குறன்னு தான் இருக்கும். பட் பரவாயில்ல, நீங்கள் வேக வச்சிங்கன்னா ஒரு 5-10 நிமிஷத்தில் உங்களுக்கு வெந்துடும். வறுத்த இந்த மாவை திருப்பி அதே கடாயிலேயே போட்டுட்டு ஒரு 1 to 2 minutesக்கு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி வைக்கும் போது எக்ஸஸ் மாய்ஸ்சர் ஏதாவது இருந்தால் கூட உங்களுக்கு போயிடும். நீங்கள் ஒரு ட்ரையான கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ஒரு 15-20 டேஸ்க்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கும். டெய்லியோ இல்லை அப்பப்போ உங்களுக்கு வேணுங்கிறப்போ ஒரு 2-3 ஸ்பூன் போட்டுட்டு தண்ணியில் கரைச்சிட்டு கொதிக்க விட்டுட்டு நீங்கள் அப்படியே மோர் குத்தி சாப்பிட்லாம். நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு தாராளமாக தண்ணி சேர்த்துட்டு கட்டி உருண்டைகள் இல்லாதபடி கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அடுப்பை ஆன் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு சாதம் நல்லா மெய்யாக வெந்துடும். ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் போட்டாலே போதும், உங்களுக்கு நிறைய வரும். நல்லா தலைன்னு கொதித்து உங்களுக்கு திக்காக ஆனதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு நீங்கள் மோர் சேர்த்து கலந்து சாப்பிட்லாம். இல்லை உங்கள் வீட்டில் ரசம் இருந்தால் கூட கலந்து சாப்பிட்லாம். இல்லை உங்களுக்கு அப்படியே சாப்பிட பிடிக்கும்னா கூட நீங்கள் ஒரு பவுலில் போட்டு வெங்காயம், ஊறுகாய், இல்லை உங்கள் வீட்டில் என்ன காய் பண்ணியிருக்கீங்களோ அதை தொட்டு சாப்பிட்லாம். சாப்பிடும்போது மறக்காமல் உங்கள் பிளேட்டில் ஒரு ப்ரோட்டீன் எலிமெண்ட்டோடு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.